வணக்கம். என் பெயர் எழிலரசி. நான் அமெரிக்காவிலிருந்து ஐடிஎஸ்ஸில் திருக்குறள் கோர்ஸ் படித்து வருகிறேன். இப்போது 5வது கோர்ஸாக பேச்சு திறனில் மேம்பட என்னதான் சொல்லித் தருகிறது நம் திருக்குறள் என்ற கோர்ஸை முடித்திருக்கிறேன். இதில் 5 யூனிட்டில் பேச்சு, நம் அன்றாடம் பழகும் இந்த பேச்சு என்பதே என்னென்ன விளைவுகளை நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதை ரொம்ப அழகாக வகைப்படுத்தி படித்திருந்தேன். இதில் 5 மேஜர் யூனிட் என்னவென்றால், நம்முடைய பேச்சில் கவனிக்க வேண்டியவை, பிறர் பேச்சில் கவனிக்க வேண்டியவை, நம் பேச்சில் தவிர்க்க வேண்டியவை, நம் பேச்சில் கடைபிடிக்க வேண்டியவை மற்றும் பேச்சால் ஏற்படும் விளைவுகள். இதில் நம்முடைய பேச்சில் கவனிக்க வேண்டியவையில் பேச்சின் முக்கியத்துவம், அவையறிந்து பேசுதல் மற்றும் பயனற்ற பேச்சை எவ்வாறு தவிர்ப்பது பற்றி படிச்சிருந்தோம். ஸோ ஏன்னா இது தெரிஞ்சாதான் பேச்சின் முக்கியத்துவம் என்ன, அதனால் அவை அஞ்சாமை என்றால் என்னன்றது சரியான இலக்கணத்தை இந்த தலைப்பில் படித்தோம். பிறர் பேச்சில் கவனிக்க வேண்டியதில் சொல்ல வரும் நுட்பத்தை அறிதல் மற்றும் பேசுபவரின் எண்ணத்தை அறிதல். ஏன்னா நம்முடைய பேச்சு என்பதை கேட்பவர் மனம் ஏற்கும்படி இருக்க வேண்டும், அவருக்கு புரியணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களை அது போய் சென்றடைந்தால்தான் நாம் பேசின பேச்சுக்கே பலன் இருக்கும். 3வதா நம்முடைய பேச்சில் தவிர்க்க வேண்டியவை. ஏனால் தேவையற்றவை நீக்கினால்தான் அந்த பேச்சு இனிமையானதாகவும் அந்த பேச்சு பயனுள்ளதாகவும் அமையும். அப்போ என்னெல்லாம் நீக்கணும் பார்த்தா, புறம் பேசாமை, கடுஞ்சொல் பேசாமை, பொய் பேசுவதை தவிர்த்தல், ஆளுமை திறனை அதிகரிக்க பேசும் பேச்சு. ஸோ இதை எல்லாமே தவிர்த்தா தானாக அடுத்து என்ன வரும், நம்முடைய பேச்சு மேம்படும். அப்போ அந்த பேச்சில் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், அதற்கு நாம் 2 தலைப்புகள் பார்த்தோம். அது அவை அஞ்சாமல் பேசுவது, இனிமையாக பேசுவது. ஒரு அவையில் பேசுவது என்பது எல்லாரும் கற்றோரால் கூட முடிந்து விடுமா என்று கேட்டால் இல்லை. பல பயிற்சிகள், பல்வேறு திறன்கள் வளர்த்து கொண்டால்தான் ஒரு அவையின் ஒரு சபையினர் முன்பு எப்படிப்பட்ட கருத்து வந்தாலும் பேச முடியும். அடுத்து அவர்கள் தொடர்ந்து கேட்பதற்கு இனிமையாக நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். இப்படியெல்லாம் தவிர்த்தல், கடைபிடித்தல் எல்லாம் சேர்த்து ஒரு பேச்சை பேசும் பொழுது அந்த பேச்சு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு இறுதி தலைப்பில் பார்த்திருந்தோம். அது முதலில் பேச்சால் ஏற்படும் தீமைகள் பார்த்திருந்தோம். 2வது பேச்சால் ஏற்படும் நன்மைகளை பார்த்திருந்தோம். ஆகையால் நன்மை தீமை இரண்டுமே இந்த பேச்சு திறனை எவ்வாறு கையாள்கிறோம், அதனை யாரிடம் பேசுகிறோம், எவ்வாறு பேசுகிறோம் என்பதை எல்லாம் பொறுத்துதான் நாமும் நம் சமூகமும் மேம்படுவது எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஐடிஎஸ்க்கும் தங்கமணி ஐயாவுக்கும் நன்றி.